தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உத்தரப்பிரதேச சாலைகளில் தொழுகை நடத்த அனுமதி கிடையாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகை மற்றும் சிறப்பு தொழுகையின் போது மசூதிகள் முழுவதும் நிறைந்து விடுகிறது. இதனால் முஸ்லிம்கள் மசூதிக்கு வெளியே சாலை அல்லது தெருக்களில் நின்று தொழுகை செய்து வந்தனர். இதற்கு உத்தரப்பிரதேச அரசு தற்போது தடை விதித்துள்ளது. இதுகுறித்து லக்னோவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசுகையில், சாலைகள் போக்குவரத்துக்காகவே உள்ளன. எனவே உத்தரப்பிரதேசத்தில் சாலைகளிலும் தெருக்களிலும் தொழுகை நடத்த அனுமதி இல்லை. மசூதிகளில் தொழுகை நடத்த இடம் இல்லை என்றால் தொழுகைக்கு ஷிஃப்ட் வைத்துக்கொண்டு நேரம் மாற்றி தொழுது கொள்ளலாம். இதை அன்புடன் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லையேல் வேறு ஒரு முறையை கையாள்வோம். ஏனெனில் தெருக்களில் குழப்பம் நிலவ அரசு அனுமதிக்காது. மேலும் சட்டத்தின் ஆட்சி அனைவருக்கும் சமமானது. பேச்சுவார்த்தை மூலம் இணங்க மறுப்பவர்களுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். சமூக அமைப்போடு இணைந்து வாழ விரும்பினால் அதன் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய யோகி ஆதித்யநாத், பிரார்த்தனை செய்வது அவசியமான ஒன்று எனவும், இடப்பற்றாக்குறை இருந்தால் சுழற்சி முறையில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இதுபோல சாலைகளில் தொழுகை செய்தால் சாமானிய குடிமகன், நோயாளி, தொழிலாளி, ஊழியர்கள் என பலரும் செல்லும் சாலைகள் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம். அரசின் விதிகள் அனைவருக்கும் பொதுவானவை என்று யோகி ஆதித்யநாத் எச்சரித்துள்ளார்.